ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ போட்டிருந்தோம் ஃபிட்ஸ்பார்க் ஈகிள் i9 டியூவல் ஸ்க்ரீனை பற்றி. ஸோ அதோடைய வாட்டர் கேஸ் கேமரா உள்ளே போடுறதுக்கு முன்னாடி வாட்டர் கேஸ் வாட்டர் ப்ரூஃபாக இருக்கான்னு ஒரு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட கேமரா போட்டு உங்களுக்கு செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தண்ணி ரெடியாக வச்சுருக்கோம், ஒரு டெஸ்ட் பண்ணிவிடுவோம். என்ன ப்ரோ போட்டுருவோமா? செக் பண்ணிவிடுவோமா? என்ன ப்ரோ பபுள்ஸ் எல்லாம் வருது? நீங்கள் அப்படியே உள்ளே விட்டுருங்க பார்ப்போம். இல்லை ப்ரோ, அது மேலே வந்து மிதக்கும். ஓகே. ஸோ நம்ம டிப் பண்ணாதான் நல்லா டீப்பாக விட்டுருங்க. என்ன வச்சுப்போம், கொஞ்ச நேரம் ஹோல்ட் ரொம்ப பிடிக்கும். ஓகே, கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணுவோம். ஓகே, பார்ப்போம் எந்த அளவுக்கு. ஏன்னா வந்து நம்மளுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 99 ஃபீட் 30 மீட்டர் வரைக்கும் வந்து வாட்டர் கேஸில் வாட்டர் ப்ரூஃப் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரி, நம்ம கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணி பார்ப்போமே எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ ஆல்மோஸ்ட் 1 நிமிஷம் உள்ளே வச்சுருக்கோம். ஏன்னா வீடியோ பெருசாக போயிருக்கனால கட் பண்ணிட்டோம். 1 நிமிஷமாக உள்ளே தான் வச்சுருக்கோம். எடுத்து பார்ப்போம் எங்கன்னா வாட்டர் உள்ளே போயிருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். நிறைய வாட்டர் ட்ராப்ஸ் வெளியே இருக்குது. ஒரு வாட்டி கிளாத் வச்சு தொடச்சிருவோம். தொடச்சிட்டு உள்ளே என்ன போயிருக்கான்னு பார்க்கலாம். இருங்க. முகமே தெரியல, சம்பவம் ஆகிடுதா? எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை, உள்ளே எதுவும் போன மாதிரி தெரியல. நம்ம வெளியே தொடச்சிட்டு பார்ப்போம் உள்ளே எதனா இருக்கா, வாட்டர் போயிருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஓ, எனக்கு தெரிஞ்சு உள்ளே எதுவும் ஆகலை ப்ரோ, க்ளீனாக இருக்குது. அப்பாடா, ஜெயிச்சிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு உள்ளே இல்லை. நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி காட்டிடலாம். பார்த்தீங்கன்னா உள்ளே எந்த வாட்டர் ட்ராப்ஸும் இல்லை. இது எல்லாமே வெளியே தான். ஸோ உங்களுக்கு தொடச்சி கூட காட்டுறேன். உள்ளே எந்த வாட்டர் எதுவும் போகல. ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ்.